கன்னியாகுமரி இந்தியாவோட தென்கோடி முனை. ஆனா உண்மையிலேயே இதுதான் தென்கோடியா? இல்ல, இதுக்கு தெற்கே பல ஆயிரம் கிலோமீட்டர் நீண்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான தமிழ் கண்டம் கடலுக்கு அடியில புதஞ்சு கிடக்கிறதா சொல்றது உண்மையா? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கடல்கோள் முதல் 2004 நடந்த கொடூரமான சுனாமி வரை கன்னியாகுமரிக்கும் கடலுக்கும் அப்படி என்னதான் பகை? பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு தெற்கே மடகாஸ்கர்ல இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு மாபெரும் நிலப்பரப்பு இருந்ததா தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது. அதுதான் குமரிக்கண்டம் அல்லது லெமூரியா. முதல் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்ட இந்த இடத்துல தான் தமிழர்களோட முதல் நாகரிகம் தோன்றுனதா நம்பப்படுது. ஆனா இயற்கையோட கோபம் ஒரு மிகப்பெரிய கடல்கோள், அதாவது பழங்கால சுனாமி வடிவத்துல வந்து அந்த மொத்த கண்டத்தையும் அப்படியே முழுங்கிடுச்சு. அறிவியல் பூர்வமா இதை ஒரு சிலர் மறுத்தாலும் கடலுக்கு அடியில இருக்கும் பல மர்மங்கள் அங்கே ஒரு நிலப்பரப்பு இருந்ததை உணர்த்திக்கிட்டு தான் இருக்கு. வரலாறு திரும்பும்னு சொல்வாங்களே, அது கன்னியாகுமரிக்கு ரொம்பவே பொருத்தம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கடல்கோளை பார்த்த அந்த பூமி 2004 டிசம்பர் 26 இன்னொரு பெரிய பேரழிவை சந்திக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். விடுமுறை நாள்கிறதால விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையையும் பார்க்க ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூட்டமா நிக்கிறாங்க. எப்பவும் ஆர்ப்பரிக்கும் கடல் அன்னைக்கு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. திடீர்னு காலை 9:30 மணிக்கு மேல கடல் பல மீட்டர் தூரத்துக்கு பின்னாடி உள்வாங்க ஆரம்பிக்குது. உள்ள இருந்த பாறைகள், சங்குகள், துள்ளி குதிக்கும் மீன்கள் எல்லாம் வெளியில தெரியுது. இது என்ன ஏதோ ஒரு அதிசயம்னு நினைச்சு மக்கள் ஆசையா அந்த மணல் பரப்புக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடல் எப்பவுமே உள்வாங்குனா அது ஒரு பெரிய அழிவோட ஆரம்பம்னு அன்னைக்கு அந்த அப்பாவி மக்களுக்கு தெரியல.